வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 2வது நாள். அதனால திருப்பாவையினுடைய 2வது பாசுரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 1வது பாசுரத்தில் நோன்பு நோக்கிறதுக்குரிய மாதமும் நாளும் பார்த்தோம். இதில் நோன்பு நோக்கும்போது என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பட்டியலிடக்கூடிய ஒரு பாசுரமாக 2வது பாசுரம் அமைந்திருக்கு. பாருங்க, வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாவை நோன்பு அப்படிங்கிறது எப்பவுமே நடக்க போகிற ஒரு விஷயம். கண்ணன் மீது பக்தி கொண்டு இந்த வையத்தில் வாழக்கூடிய எல்லாருமே பாவை நோன்பு மார்கழி மாதத்தில் நோக்க போகிறாங்க. அதனால தான் வாழ்வீர்கள் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதாவது தற்காலத்தில் எப்போவுமே இது படிக்கும் போதெல்லாம் வாழ்வீர்கள், நான் படித்தாலும் வாழ்வீர்கள்னு என்னோடய தோழர்களை கூப்பிடுறேன். நீங்கள் படிக்கும்போதும் வாழ்வீர்கள் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறீங்க. அப்போ நாளைக்கு இன்னும் 10 வருஷம் கழித்து படித்தாலும் அவங்களோட தோழியர்களை கூப்பிடுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவை நோன்புக்கு செய்யக்கூடிய கிரிசைகள், என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அதெல்லாம் கேளுங்க. காதால் எதையோ கேட்குறோம், எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கிரிசைகள் நம்ம பாவை நோன்புக்காக என்னென்னலாம் செய்யணுமோ அதையும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணணும்? போய் குளிச்சுட்டு வந்தாச்சு, அகம் தூய்மையாயிடுச்சு, புறம் தூய்மையாயிடுச்சு. ஆனாலும் திருப்பி குளிக்கிறத பற்றி ஒரு விஷயம் இந்த பாடலில் சொல்கிறாங்க. பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடி பாடி. பரமன் அப்படின்னா இறைவன், எம்பெருமான், கண்ணபிரான். அவனுடைய அடியை பாடணும், அவனுடைய பாதங்களை பாடணும். அவன் எப்படிப்பட்டவன்? பார்க்கடலுள் பையத்துயின்ற, அப்படியே பார்க்கடல்ல கண்ணை மூடி மெதுவாக தூங்கிக்கிட்டு இருக்கானா. தூங்குறதுனா இறைவன் தூங்கினா எப்படிங்க? அதனால உறங்குவது போல் யோகு செய்பவன் அப்படின்னு சொல்லுவாங்க திருமாலை. அந்த கண்ணன் தன்னுடைய கட்டை விரலை எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு அந்த ஆளிலை மேலே படுத்துக்கிட்டு பார்க்கடலில் படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சி அவ்வளோ ஒரு அழகான காட்சி. அப்போ அந்த பார்க்கடலில் யோகு செய்கிறார். உறங்குவது போல், நமக்கெல்லாம் பார்க்க கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலே தூங்குறதுன்னு முடிவு பண்ணிடுறது. அப்போ உறங்குவது போல் யோகு செய்யக்கூடிய அந்த பரமனடி பாடி அவனுடைய அடிகளை பாடணும். எப்பவுமே அடிக்கு ரொம்ப முக்கியத்துவம். அதாவது இறைவன்ட்ட நம்ம முழுசாக சரணடையும் போது தான் நம்ம பணிந்து அவருடைய பாதங்களில் விழுவோம். அந்த சரணாகதி அவங்க எல்லாமே நீதாப்பா. அந்த பாஞ்சாலி எவ்வளவோ அவங்க காப்பாற்றுவாங்க, இவங்க காப்பாற்றுவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க, யாரும் வரல. துகில் உரிக்கும் போது கண்ணனேன்னு கூப்பிட்டு கையை தூக்கி சரணாகதி அடைஞ்சிட்டா. அப்போ தான் புடவையாக வந்தது. இப்போ அந்த மாதிரி சரணாகதி, அந்த இறைவனை முழுமையாக நம்ம பணியறது அப்படிங்கிறது அந்த பாதத்தில் தான் இருக்குது. அதனால தான் பரமனடி பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன பண்ண மாட்டோம்? நெய் உண்ணோம். நெய், பால், தயிர் இந்த மாதிரி நாக்குக்கு சுவையை தரக்கூடிய உணவுகளை எல்லாம் நாங்கள் தவிர்ப்போம், உண்ண மாட்டோம் அப்படிங்கிறது தான் நெய் உண்ணோம் அப்படிங்கிற ஒரே வரியில் சொல்லியிருக்காங்க. பால் உண்ணோம், பாலும் சாப்பிட மாட்டோம். நாட்காலே நீராடி, இதான் முக்கியம். காலையில் அதிகாலையில் குளிக்கணும். நாட்காலே, ஒரு நாள் விடியுறதுக்கு முன்னாடியே, அதாவது இருள் நம்மளை விட்டு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம குளிக்கணும். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். கண்களுக்கு மைகள் தீட்டிக்க மாட்டோம். அதே மாதிரி கூந்தல்கள்லையும் பூக்கள் சூட மாட்டோம். மலரிட்டு நாம் முடியோம். ஏன் இதெல்லாம் நம்ம செய்ய மாட்டோம்? ஏன் சுவையான உணவுகள் சாப்பிட மாட்டோம்? மையிட்டு நாம் எழுதோம், மலரிட்டு நாம் முடியோம். இதெல்லாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நம்மளை பார்த்து எந்த ஒரு மன சஞ்சலத்துக்கும் ஆளாகக்கூடாது. நாமளும் நம்மளுடைய ஒப்பனைகளை செஞ்சுக்கிட்டு எந்த விதத்துலையும் மன சஞ்சலத்துக்கு ஆளாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதை சொல்கிறாங்க.
ஸோ சுவையான உணவுகள் எடுத்துக்க மாட்டோம், ஒப்பனைகள் செஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்யாதன செய்யோம். எதெல்லாம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்க மீது குற்றம் சுமத்தக்கூடாது, இந்த மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாது, செய்யத்தகாதன அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை எதையுமே நாங்கள் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம். பாருங்க, செய்யாதன செய்யோம்னு சொல்லிட்டாங்க. எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னால் கூட அடுத்தது பாருங்க, தீக்குறளை சென்றோதோம். தீக்குறள் அப்படின்னா என்னென்னா புறம் பேசுதல். எவ்வளவோ வேலைகள் இருக்கும், ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வேலைகளை மறந்து இன்னும் ஒருத்தரை பற்றி அவங்க இல்லாதப்போ உட்காந்து பின்னாடி பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பின்னாடி பேசுறது, ஒருத்தவங்களை பற்றி புறம் பேசுறது, அதுதான் தீக்குறள். அதை நாங்கள் செய்ய மாட்டோம். இவன் நோன்பு காலத்தில் மட்டும்தான் செய்ய மாட்டிங்களா, மற்ற நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு அதுக்கு பொருள் இல்லை. நாங்கள் எப்போவுமே செய்ய மாட்டோம். அதுலேயும் குறிப்பாக நோன்பு காலத்தில் தவறி கூட செய்ய மாட்டோம். ஒரு செயலை 5 நாள் 21 நாள் நம்ம தொடர்ந்து செய்யும்போது அதுக்கு அடுத்து நம்மளையே மீறி நம்ம செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் அந்த செயலை நம்ம செய்வோம். இப்போ காலையில் 4 மணிக்கு எழுந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு மாணவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா தொடர்ந்து ஒரு 5 நாட்கள் 21 நாட்கள் அந்த செயலை செய்யும்போது 35வது நாளும் அவர் தூங்கணும்னு நினச்சாலும் அந்த நேரத்துக்கு தானாக எந்திரிச்சிருவார். அது நம்மளுடைய ஆழ் மனம் அதை ஏற்றுக்கும். அப்போ 30 நாள் இவங்க இந்த செயல்கள்லாம் செய்ய மாட்டோம்னு முடிவெடுத்து இருக்காங்கன்னா அது அவங்க வாழ்க்கை முழுமைக்குமே அது பயன்படும். வாழ்க்கையில் என்றைக்குமே அவங்க செய்யாதன செய்ய மாட்டாங்க, தீக்குறளை சென்று ஓத மாட்டாங்க. அப்போ அதனால தான் நோன்பு காலத்தில் நாங்கள் அதை கடைப்பிடிக்கிறோம். இந்த நோன்பு காலத்தில் செய்கிறது எப்போவுமே நாங்கள் அதை கடைப்பிடிப்போம் அப்படிங்கிறதுக்கு தான். உடனே கிண்டலாக நம்ம மக்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, அப்போ நோன்பு காலத்தில் மட்டும் செய்யாதன செய்யாமல் இருக்கலாம், தீக்குறளை சென்றோதாமல் இருக்கலாம், மற்ற காலத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா? அதுக்காக சொல்கிறேன். ஸோ செய்யாதன செய்யோம். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லியிருக்காங்களோ அதை எதுவுமே செய்ய மாட்டோம். அதுலேயும் குறிப்பாக தீக்குறளை சென்று ஓத மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, ஐயமும் பிச்சையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மம் செய்கிறோம். அதுவும் எப்படின்னா யார் எவங்க எப்படிப்பட்டவங்க, இவங்க எனக்கு பிடிச்சவங்களா பிடிக்காதவங்களா அதெல்லாம் கிடையாது. யோகிகள், ஞானிகள், துறவிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எங்களால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு தான தர்மம் செய்கிறோம். ஒருவேளை எங்களால் முடியாத பட்சத்தில் ஒருத்தவங்க எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு அதை கொடுக்காத பட்சத்தில் நம்ம இருக்கும்போது கூட என்ன பண்ணலாம், என்கிட்ட இல்லை ஆனால் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட கையை காட்டி அட்லீஸ்ட் வழியை காட்டி விட்ட புண்ணியத்தையாவது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் தான தர்மம் செய்வோம். முடியாத பட்சத்துலேயும் கை காட்டி உயுமாறு எண்ணி நீங்கள் அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆந்தனையும் கை காட்டி அவங்கள எங்களை தேடி வரவங்கள நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கை காட்டி உயுமாறெண்ணி அந்த பலனையாவது அடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், உகந்தேலோர் எம்பாவாய். இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒப்பனைகள் செஞ்சுக்கக்கூடாது, செய்யாதன செய்யக்கூடாது, தீக்குறளை சென்று ஓதக்கூடாது, மற்றவங்களுக்கு தான தர்மம் செய்யணும். தான தர்மம் செய்யாத பட்சத்தில் யார் செய்வாங்களோ, யார்கிட்ட உதவக்கூடிய மனம் இருக்கோ, உதவுறதுக்கான பொருள் இருக்கோ அவங்களையாவது கையை காட்டி அந்த புண்ணியத்தையாவது நாங்கள் எடுத்துக்கணும். இப்படியெல்லாம் செய்யறது ஏதோ கடமைக்கு நான் பாவை நோன்பு இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை, அதனால் இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு செய்ய மாட்டோம். மகிழ்ச்சியாக செய்வோம். உகந்தேலோர், உகந்து மனமுகந்து மனம் மகிழ்ந்து எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம். அப்போ அந்த மன நிறைவோடு செய்கிறதுல தான் வெற்றி கண்டிப்பாக கிட்டும். அப்போ உகந்தேலோர் எம்பாவாய், உகந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி ஒரு தடவை பாசுரத்தை பார்க்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். திருவள்ளுவர் கூட அழகாக ஒரு குறள் சொல்வார், வையத்து வாழ்வாங்கு வாழ்வார் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவார். இந்த வையகத்தில் எப்படியெல்லாம் வாழணும்னு சொல்லியிருக்காங்களோ, எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யாமல்
எப்படியெல்லாம் வாழணும்னு நல்ல வழி காட்டி முன்னோர்கள் அறிவுறுத்தி இருக்காங்களோ அதையெல்லாம் கடைபிடித்து வாழறவங்க வானுரையும் தெய்வங்கள் எல்லாம் வாழக்கூடிய அந்த விண்ணுலகில் நம்மளும் போய் சேர்றதுக்கான ஒரு வழி அது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அப்படி மிகச்சிறந்த இந்த பாசுரம் பாவை நோன்பு நோக்கக்கூடிய காலத்தில் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய குறுகிய நாட்களில் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கு. இப்படிப்பட்ட இந்த சிறப்பான பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு 3வது பாசுரத்தில் உங்களை சந்திக்கிறேன். நிச்சயம் அந்த பாசுரத்தையும் பார்த்து நீங்கள் பலனடைங்க. நன்றி.